ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கிரேட் இந்தியன் எக்ஸாம். இன்றைக்கி நம்ம இந்திய அரசியலமைப்பின் மிக முக்கியமான சாப்டரான வரலாற்று பின்னணி மற்றும் அரசியல் நிர்ணய சபை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் ஏன் முக்கியம்னு கேட்டிங்கன்னா, யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி அப்படின்னு எந்த போட்டித் தேர்வு எடுத்தாலும் இந்த டாப்பிக்லேருந்து தொடர்ந்து கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் ஒரு சின்ன கேள்வி, நம்ம இந்திய அரசியலமைப்பை டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தலைமையிலான குழு உருவாக்குச்சு அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, நம்ம ஏன் அதோட வரலாறை அதுவும் பர்டிகுலராக 1773 படிக்க ஆரம்பிக்கணும்? ஏன் இத்தனை பிரிட்டிஷ் சட்டங்கள் உருவாக்கப்பட்டது? இந்த ஒவ்வொரு சட்டங்களுக்கும் நம்ம அரசியலமைப்பிற்கும் என்ன தொடர்பு? இந்த கிளாஸ் முடியும் போது இந்த எல்லா கேள்விகளுக்கும் உங்களுக்கு தெளிவான பதில் கிடைக்கும். வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த சாப்டர் எண்டில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். முதல்ல இந்திய அரசியலமைப்பு எப்படி படிப்படியாக வளர்ச்சி அடைந்தது அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. அடுத்ததாக பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் என்னென்ன முக்கியமான சட்டங்கள் வந்துச்சு, அந்த ஒவ்வொரு சட்டங்களும் ஏன் கொண்டு வரப்பட்டது, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத புரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறமா அரசியல் நிர்ணய சபை ஏன் உருவாக்கப்பட்டது, அதோட உறுப்பினர்கள் யார் யார், கான்ஸ்டிடியூஷன் அதாவது நம்ம இந்திய அரசியலமைப்பு எப்படி எழுதப்பட்டது அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சாப்டர்லேருந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் தொடர்ந்து கேள்விகள் வந்துகிட்டே இருக்குது. அதனால் முக்கியமான வருடங்கள், தேதிகள், சட்டங்கள், முக்கியமான நபர்கள் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கேள்வி, இந்திய அரசியலமைப்பு 1950 நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா 1773 நம்ம ஏன் படிக்கணும்? அதுக்கு ஒரு சிம்பிளான ஆன்சர் இருக்குது. ஒரு பெரிய பில்டிங் கட்டணும்னா அதுக்கு முதல்ல ஃபவுண்டேஷன் போடணும். ஃபவுண்டேஷன் இல்லாமல் பில்டிங் ஒழுங்காக நிற்காது. அதே மாதிரி இந்திய அரசியலமைப்பிற்கும் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்குது. அந்த ஃபவுண்டேஷன் தான் பிரிட்டிஷ் சட்டங்கள். இந்த ஒவ்வொரு சட்டங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்திய நிர்வாகத்தை மாற்றிக்கிட்டே வந்திருக்குது. அதனால தான் நம்ம இந்திய அரசியலமைப்பு ஒரே நாளில் உருவானதில்லை. கிட்டத்தட்ட 190 வருடங்களாக நடந்த அரசியலமைப்பு மாற்றங்களோட விளைவு தான் இன்றைய இந்திய அரசியலமைப்பு. அதோட இந்தியர்களும் சுதந்திரம் மட்டுமே கேட்டுட்ருக்கல, நாங்கள் எங்களுக்கான அரசியலமைப்பை நாங்களே எழுதிக்கிடணும் அப்படின்றத டிமாண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த டிமாண்டு தான் கடைசியில் கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி அதாவது அரசியல் நிர்ணய சபை உருவாக காரணமாக அமைஞ்சது. இந்த என்டையர் ஸ்டோரியை தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த டைம்லைனை ஒரு தடவை பாருங்கள். 1773 ரெகுலேஷன் ஆக்டில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா ஒவ்வொரு முக்கியமான சட்டங்களும் எந்தெந்த வருடங்களில் ஏற்றப்பட்டது அப்படின்றத இந்த டைம்லைன் காட்டுது. கடைசியாக ஜனவரி 26, 1950 நம்மளோட இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வருது. இதை முதல் தடவையாக பார்க்குறப்ப இவ்வளோ வருடங்களாக ஞாபகம் வச்சுக்கிடணுமா அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியலாம். ஆனால் ஒவ்வொரு சட்டங்களாக படிக்கும்போது இந்த டைம்லைன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்லி மைண்டில் செட் ஆயிரும். 1773 ஆரம்பமான சேஞ்சஸ் ஸோ ஃபைனலி 1950 தான் முழுமை அடையுது. அதாவது கிட்டத்தட்ட 2 நூற்றாண்டுகளாக இந்திய நிர்வாகம் தொடர்ந்து எவால்வ் ஆகிட்டே வந்திருக்குது. ஒவ்வொரு சட்டமும் ஒவ்வொரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் தான். அந்த சொல்யூஷனுக்கு அடுத்த ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். அதற்காக அடுத்த சட்டம் கொண்டு வரப்படும். இப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் டெவலப்மெண்ட் நடந்தது தான் நம்ம இந்திய அரசியலமைப்போட வரலாறு. அடுத்த ஸ்லைடில் இந்த முதல் ஆக்ட் அதாவது முதல் சட்டம் ஏன் கொண்டு வரப்பட்டது அப்படின்றத பார்க்கலாம். அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் ஏன் தேவைப்படுது? இப்போ நம்ம ஒரு நாட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் இந்தியாவை ஆட்சி செஞ்சது பிரிட்டிஷ் அரசாங்கம் இல்லை. அதற்கு முன்னாடி ஒரு தனியார் நிறுவனம், அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இது ஆரம்பத்தில் இந்தியாவுக்கு ஆட்சி செய்கிறதுக்காக வரல, வியாபாரம் செய்கிறதுக்காக தான் வர்றாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவின் பல பகுதிகளை தன்னோட கட்டுப்பாட்டுக்கு கீழே இந்த கம்பெனி கொண்டு வருது. இப்போ ஒரு கம்பெனி ஒரு நாட்டை ஆள ஆரம்பித்தா என்ன ஆகும்? எஸ், பல பிரச்சனைகள் வந்தது. ஊழல் அதிகமாச்சு, நிர்வாகத்தில் குழப்பம், கம்பெனிக்கு நிதி பிரச்சனை. இதெல்லாம் லண்டனில் இருந்த பிரிட்டிஷ் பாராளுமன்றம் பார்த்து கவலைப்பட்டுச்சு. இதை இப்படியே விட்டுட்டா கம்பெனி இந்தியாவே இழந்துரும் அப்படின்னு நினச்சாங்க. அதனால தான் கம்பெனியை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு சட்டம் கொண்டு வர முடிவு பண்ணாங்க. அது என்ன சட்டம் அப்படின்றத அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். ரெகுலேஷன் ஆக்ட் அதாவது ஒழுங்குமுறை சட்டம் 1773. இதுதான் இந்திய அரசியலமைப்பு வரலாற்றில் முதல் பெரிய மைல்ஸ்டோன். ஒரு விஷயத்தை கவனிங்க, இந்த சட்டம் இந்தியர்களுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் கிடையாது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை கட்டுப்படுத்துறதுக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். அதாவது பிரிட்டிஷ் பாராளுமன்றம் முதல் தடவையாக இந்த கம்பெனியை நாங்கள் கண்காணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இதில் என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சு? முதல்ல வங்காள ஆளுநர் அதாவது கவர்னர் ஆஃப் பெங்கால் அவரோட பதவி உயர்த்தப்பட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்
அப்படின்ற பதவி உருவாக்கப்படுது. அந்த பதவியை வகித்த முதல் நபர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஸோ இந்த பேரை கண்டிப்பாக மறந்துடாதீங்க, எக்ஸாம்ஸில் திரும்ப திரும்ப கேட்குற கொஸ்டின். அடுத்தது, அவருக்கு உதவியாக 4 பேர் கொண்ட நிர்வாக குழு அமைக்கப்பட்டது. அதாவது ஒருத்தர் மட்டுமே முடிவு எடுத்துடக்கூடாது, ஒரு குழு சேர்ந்து தான் முடிவெடுக்கணும். இன்னொரு முக்கியமான விஷயம், கம்பெனி அதிகாரிகள் தனியாக வியாபாரம் பண்ணக்கூடாது. ஏன்? கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒருவர் அரசு பதவியில் இருந்துட்டு தனியாக பிஸ்னஸ் பண்ணக்கூடாது. இது அப்போவே சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக 1774 கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் உருவாக்கப்படுது. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஸோ இப்போ இந்த ஆக்டை ஒரு வரியில் சொல்லணும்னா, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை முதல் தடவையாக பிரிட்டிஷ் பாராளுமன்றம் கட்டுப்படுத்த ஆரம்பித்த சட்டம். ஸோ இதிலிருந்து வாரன் ஹேஸ்டிங்ஸ், சுப்ரீம் கோர்ட் போன்ற கேள்விகள் வர்றது ரொம்ப காமன். அடுத்ததாக ஃபிட் இந்தியா ஆக்ட். ஃபிட் இந்திய சட்டம் 1784. ஸோ 1773 ஒரு சட்டம் போட்டாச்சு. அதனால எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருச்சா? இல்லை, கம்பெனி இன்னும் சரியாக வேலை செய்யலை. அதனால இன்னொரு சட்டம் கொண்டு வர வேண்டிய நிலை ஏற்பட்டுச்சு. அதுதான் ஃபிட்ஸ் இந்தியா ஆக்ட். இந்த ஆக்டில் 2 விஷயங்கள் ரொம்ப முக்கியம். முதல்ல போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் என்ன பண்ணும்? கம்பெனி என்ன செய்யுது அப்படின்றத பிரிட்டிஷ் அரசாங்கம் நேரடியாக கண்காணிக்கும். இரண்டாவது, டூவல் கண்ட்ரோல். இதில் ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இதனால் சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். கம்பெனி இன்னும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டே இருக்கும், ஆனால் அரசியல் முடிவுகளை பிரிட்டிஷ் அரசாங்கம் பார்த்துக்கிடும். அதாவது 2 பேருமே சேர்ந்து இந்தியாவோட பிஸ்னஸ் அண்ட் கவர்னன்ஸை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி. அதனால தான் இதை டூவல் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 1773 கண்ட்ரோல் ஆரம்பிக்கிறாங்க. 1784 அந்த கண்ட்ரோல் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. இந்த டிஃப்ரென்ஸை மட்டும் கிளியராக பார்த்துக்கோங்க. அடுத்ததாக சார்ட்டர் ஆக்ட் 1813, அதாவது பட்டய சட்டம். இப்போ வரைக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஆனால் 1813 ஒரு பெரிய சேஞ்ச் நடக்குது. அது என்ன? கம்பெனியின் ட்ரேட் மோனோபோலி உடைக்கப்பட்டது. மோனோபோலினா என்ன? ஒருத்தருக்கு மட்டுமே வியாபாரம் செய்ய இருக்கும் உரிமை. அதாவது இந்தியாவோட ட்ரேடை கம்பெனி மட்டுமே செய்யணும், வேற யாருமே செய்யக்கூடாது அப்படின்ற நிலை இருந்தது. இந்த சிஸ்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. ஆனால் இதில் ஒரு விதிவிலக்கு இருக்குது. இந்தியாவோட டீ ட்ரேட் மற்றும் சைனாவோட மேற்கொள்ளப்பட்ட ட்ரேட், இந்த 2மே கம்பெனிக்கிட்டேயே இருந்துடுது. இன்னொரு முக்கியமான மாற்றம், கிறிஸ்டியன் மிஷனரிஸ் இந்தியாவுக்கு வர அனுமதி கொடுக்கப்படுது. அதோட மேலை நாட்டு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதற்காக வருடத்திற்கு 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் பட்ஜெட்டில் ஒதுக்கப்படுது. இந்த 1 லட்சம் ரூபாய் இப்போ கேட்கும்போது சின்ன அமௌண்ட் மாதிரி தோணலாம், ஆனால் அந்த காலத்தில் அது ரொம்ப பெரிய தொகை. ஸோ எக்ஸாமில் 1813 சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னா ட்ரேடு மோனோபோலியோட முடிவு, மிஷனரிஸ் அண்டு 1 லட்சம் ரூபாய் கல்விக்கு அப்படின்ற 3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக நினைவுக்கு வரணும். அடுத்ததாக பட்டய சட்டம், அதாவது சார்ட்டர் ஆக்ட் 1833. இது வரைக்கும் ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு சட்டமும் ஏதோ ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனாக தான் வருது. அதே மாதிரி 1833 ஆண்டு கொண்டு வரப்பட்ட சார்ட்டர் ஆக்டும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இதுக்கு முன்னாடி ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு இன்னும் பிஸ்னஸ் பண்ணுற உரிமை இருந்துச்சு. 1813 அது குறைக்கப்படுது. 1833 சார்ட்டர் ஆக்டில் அந்த பிஸ்னஸ்க்கு கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்டாப் போடுறாங்க. அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இனிமேல் வியாபாரம் செய்யும் நிறுவனம் கிடையாது, அது ஆட்சி மட்டுமே செய்யும். அதுதான் இந்த சார்ட்டர் ஆக்டில் நடந்த மிகப்பெரிய மாற்றம். அடுத்ததாக, இதுவரைக்கும் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு இருந்த பதவியை கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு மாற்றப்படுது. அதாவது முழு இந்தியாவையும் ஒரே அதிகாரி நிர்வகிக்க ஆரம்பித்தார். அந்த முதல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வில்லியம் பென்டிங்க். இந்த பேரை எக்ஸாமில் ரொம்ப கேட்பாங்க, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்ததாக, சட்டம் இயற்றும் அதிகாரங்களை சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட குவிக்க ஆரம்பித்தாங்க. அதனால இந்தியா முழுக்க ஒரே மாதிரியான நிர்வாகம் உருவாக ஆரம்பித்தது. இந்த சட்டத்தில் அரசு பணிகளில் சம வாய்ப்பு அப்படின்ற கொள்கையும் சொல்லப்பட்டது. ஆனால் நடைமுறையில் அது முழுமையாக அமல்படுத்தப்படலை. அடுத்ததாக 1853 சார்ட்டர் ஆக்ட், பட்டய சட்டம். 1833 சட்டத்துக்கு பிறகு 20 வருடங்கள் கடந்து போகுது. இந்த காலத்தில் இந்திய நிர்வாகம் இன்னும் பெருசாகுது. அதனால நிர்வாகத்தை ப்ரொஃபஷ்னலாக நடத்தணும் அப்படின்ற தேவை இன்னும் எழுது. இந்த சட்டத்தில் 2 விஷயங்கள் ரொம்பவும் முக்கியம். முதல்ல, கவர்னர்ஸ் ஜெனரல் கவுன்சிலில் இருந்து லெஜிஸ்லேட்டிவ் ஒர்க், எக்ஸிக்யூட்டிவ் ஒர்க் அப்படின்ற 2யுமே பிரிக்கிறாங்க. அதாவது சட்டம் இயற்றும் அதிகாரம் மற்றும் நிர்வாக அதிகாரம் அப்படின்றத தனித்தனியாக பார்க்க ஆரம்பித்தாங்க. இது
இன்றைக்கான மாடர்ன் கவர்மெண்ட் சிஸ்டம் உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான ஆரம்ப புள்ளி. இன்னொரு முக்கிய மாற்றம், சிவில் சர்வீசஸ்க்கு ஓப்பன் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படின்றதையும் அறிமுகப்படுத்துகிறாங்க. இதுதான் பின்னாடி வளர்ந்து இந்தியன் சிவில் சர்வீஸ் இன்று யூபிஎஸ்சி வரைக்கும் வந்திருக்குது. அதனால 1853 ஆக்டுக்கும் இன்றைக்கி இருக்கிற யூபிஎஸ்சிக்கும் ஒரு ஹிஸ்டாரிக்கல் கனெக்ஷன் இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ஸ் கொண்டு வந்த சட்டங்கள். ஆனால் 1857 ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. அதுதான் இந்திய பெருங்கிளர்ச்சி. இந்த கிளர்ச்சியை ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சில ஹிஸ்ட்ரி புக்ஸில் இதை சிப்பாய் கழகம் அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. ஏன் இந்த கிளர்ச்சி வந்தது? அதற்கு ஒரு காரணம் மட்டுமே இல்லை. அரசியல் காரணங்கள் இருந்தது, பொருளாதார காரணங்கள் இருந்தது, மதம் சம்பந்தப்பட்ட அதிருப்தி இருந்தது, மேலும் இராணுவ வீரர்களுக்குள்ளேயும் அவங்க நிர்வாகம் சார்ந்த அதிருப்தி இருந்தது. இது எல்லாமே சேர்ந்து 1857 ஒரு பெரிய கிளர்ச்சியாக வெடித்தது. இந்த கிளர்ச்சி வெற்றி பெறலை, பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதை அடக்கிட்டாங்க. ஆனால் இந்த கிளர்ச்சி பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய பாடம் கற்றுக் கொடுத்தது. இனிமேல் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை நம்பி நம்ம இந்தியாவை ஆட்சி செய்ய முடியாது அப்படின்றத முடிவு பண்ணுறாங்க. அந்த முடிவோட விளைவு தான் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1858. ஸோ 1857 கிளர்ச்சியை மட்டும் தனியாக படிக்கக்கூடாது. அதை 1858 கொண்டு வரப்பட்ட சட்டத்தோடு நம்ம லிங்க் பண்ணி படிக்கணும். இந்திய ஆட்சி சட்டம் 1858 கிட்டத்தட்ட 100 வருடங்களுக்கு மேலாக நடந்த கம்பெனி ரூல் இதோட முடிவுக்கு வருது. இனிமேல் இந்தியாவை யார் ஆட்சி பண்ண போகிறாங்க? நேரடியாக பிரிட்டிஷ் க்ரௌன். அதனால தான் இதை க்ரௌன் ரூலோட ஆரம்பம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவை ரூல் பண்ணுறதுக்காக இன்னொரு புதிய பதவி உருவாக்கப்பட்டது, செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியா. இந்தியாவை பற்றிய முக்கியமான முடிவுகளை லண்டனில் இருந்தே எடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் இந்தியாவுக்கு உதவியாக கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்ற அவையும் அமைக்கப்பட்டது. இன்னொரு முக்கியமான மாற்றம், இது வரைக்கும் இருந்த கவர்னர் ஜெனரல் இனிமேல் வைஸ்ராய் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. இந்தியாவோட முதல் வைஸ்ராய் லார்ட் கேனிங். இந்த பேரையும் மறக்காதீங்க, நிறைய எக்ஸாம்ஸில் இதை திரும்ப திரும்ப கேட்கப்படுற கொஸ்டின். ஸோ இப்போ ஒரு சின்ன ரிவிஷன். 1773 கம்பெனியை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1784 இந்த கண்ட்ரோல் இன்னும் அதிகமாகுது. 1833 கம்பெனியோட இந்தியன் பிஸ்னஸ் கம்ப்ளீட்டாக முடிவுக்கு வருது. 1857 கிரேட் இண்டியன் ரிவோல்ட், அதாவது பெருங்கிளர்ச்சி. 1858 கம்பெனி ரூல் கம்ப்ளீட்டாக முடிவு பண்ணிவிட்டு பிரிட்டிஷ் க்ரௌனோட ரூல் ஆரம்பிக்குது. ஸோ இந்த ஃப்ளோவை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த சட்டங்களையும் மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. ஒரு கதை மாதிரி நம்ம மெமரியில் வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1861. சரி, 1858 பிரிட்டிஷ் க்ரௌன் நேரடியாக ஆட்சியை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அடுத்த கேள்வி, இந்தியர்களை ஆட்சியில் சேர்த்துக்கணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு அழுத்தம் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வருது. அதனால தான் 1861 இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் கொண்டு வர்றாங்க. இந்த ஆக்டில் ஒரு புதிய விஷயம் அறிமுகப்படுத்தப்படுது, அதாவது போர்ட்ஃபோலியோ சிஸ்டம். இப்போ நம்ம இந்திய அமைச்சரவை அல்லது மாநில அமைச்சரவையை எடுத்துக்கோங்க. ஒரு அமைச்சர் ஃபினான்ஸ் பார்க்குறாரு, ஒரு அமைச்சர் எஜுகேஷன் பார்க்குறாரு, ஒரு அமைச்சர் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பார்க்குறாரு. ஸோ இப்படி ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இதுதான் போர்ட்ஃபோலியோ சிஸ்டம். இந்த முறை 1861 ஆரம்பிக்குது. இன்னொரு முக்கியமான மாற்றம், இதுக்கு முன்னாடி எல்லா அதிகாரமும் மத்திய அரசாங்கம் கிட்ட தான் இருந்தது. இப்போது மதராஸ், பம்பாய் போன்ற மாகாணங்களுக்கு சில சட்டமியற்றும் அதிகாரங்கள் கொடுக்கப்படுது. முதல் தடவையாக இந்தியர்களை லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் நாமினேட் பண்ண கவர்னர் ஜெனரலுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இன்னொரு முக்கியமான விஷயம், இது எலெக்ஷன் இல்லை, ஒன்லி நாமினேஷன். இந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்ஸில் இதை ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேட்கலாம். இந்த சட்டத்தை ஒரு வரியில் சொல்லணும்னா, இந்தியர்களை சட்டமன்றத்தில் முதல் தடவையாக இணைக்க ஆரம்பித்த சட்டம். அடுத்ததாக இந்தியன் கவுன்சில்ஸ் ஆக்ட் 1892. 1861 இந்தியர்களை நாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பெரிய அதிகாரம் கொடுக்கப்படலை. அதனால 1892 இன்னொரு சட்டம் கொண்டு வர்றாங்க. இந்த சட்டத்தோட ஸ்பெஷல் என்ன? முதல்ல லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இருக்கிற உறுப்பினர்களோட எண்ணிக்கை அதிகரிக்கப்படுது. இது ஒரு முக்கியமான மாற்றம். ஆனால் முதல் தடவையாக பட்ஜெட்டை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்ற கிளாஸும் சேர்க்கப்படுது. பப்ளிக் இஷ்யூஸை பற்றி கேள்விகள் எழுப்பலாம். இந்த 2 உரிமைகளும் கொடுக்கப்படுது.
அப்படின்னா மெம்பர்ஸ் ஓட் பண்ண முடியுமா? இந்த அதிகாரம் இந்த சட்டத்தில் வழங்கப்படலை. விவாதிக்கலாம், கேள்வி கேட்கலாம். ஆனால் கவர்மெண்ட்டை கட்டுப்படுத்துகிற அளவுக்கான அதிகாரம் வழங்கப்படலை. இன்னொரு முக்கியமான விஷயம் இன்டைரக்ட் எலெக்ஷன். இன்டைரக்ட் எலெக்ஷன் நடந்ததே தவிர, ஆனால் எலெக்ஷன் அப்படின்ற வார்த்தை அந்த சட்டத்தில் கொண்டு வரப்படவே இல்லை. ஆனால் நடைமுறையில் மறைமுக தேர்தல் மாதிரியான சிஸ்டம் ஃபாலோ பண்ணப்பட்டது. இந்த ஒரு பாயிண்ட்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இந்தியன் கவுன்சில் ஆக்ட் 1909. இதை மார்லி மின்டோ சீர்திருத்தங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மின்டோ அப்படின்றவர் அன்னைக்கு இருந்த வைஸ்ராய். மார்லி அப்படின்றவர், அதாவது ஜான் மார்லி அப்படின்றவர் இந்தியாவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட். இப்போ இந்தியர்களுக்கு கேள்வி கேட்குற உரிமை வந்துடுச்சு. ஆனால் அரசியலில் இன்னும் பெரிய மாற்றம் நடக்க ஆரம்பிக்குது. இந்த 1909 சட்டத்தை எல்லாரும் ஒரு காரணத்துக்காக ஞாபகம் வச்சுக்குவாங்க. அதாவது செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ். முஸ்லீம்களுக்காக தனித்தொகுதி தேர்தல் முறை அறிமுகப்படுத்தப்படுது. அதாவது முஸ்லீம் வேட்பாளர்களுக்கு முஸ்லீம்களே வாக்களிப்பாங்க. இந்த சிஸ்டம் தான் செப்பரேட் எலக்ட்ரேட். இந்த முடிவு பின்னால் இந்திய அரசியலில் ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இன்னொரு முக்கியமான விஷயம், முதல் தடவையாக ஒரு இந்தியர் வைஸ்ராயோட எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சிலில் உறுப்பினராக நியமிக்கப்படுறார். அவரோட பேர் சத்யேந்திர பிரசன்ன சின்ஹா. இப்போ ஒரு குவிக் ரிவிஷன். 1861 வைஸ்ராயோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலில் இந்தியர்கள் நாமினேட் பண்ணப்படுறாங்க. 1892 இந்த உறுப்பினர்களுக்கு டிஸ்கஷன் பண்ணுற உரிமை வழங்கப்படுது. 1909 செப்பரேட் எலக்ட்ரேட்ஸ் அறிமுகப்படுத்தப்படுது. ஸோ இந்த ஆர்டரை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடாதீங்க. அடுத்ததாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919, அதாவது இந்திய ஆட்சி சட்டம். 1909 சட்டம் வந்ததுக்கு அப்புறமும் இந்தியர்களோட சுதந்திர போராட்டம் கம்ப்ளீட்டாக நின்று போல, அது இன்னும் மேலும் வலுவாக ஆரம்பித்தது. அதனால மறுபடியும் ஒரு பெரிய கான்ஸ்டிடியூஷனல் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க. அதுதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1919. இந்த சட்டத்தில் எக்ஸாம் பாயிண்டில் என்ன கேட்பாங்க அப்படின்னு கேட்டால், ஒரே ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமானது, டயார்கி, அதாவது இரட்டை ஆட்சி முறை. ஒரு கவர்மெண்ட்டில் 2 தனித்தனி இன்ஸ்டிடியூட்ஸ் அத்தாரிட்டியை ஷேர் பண்ணுறதுக்கு பேர் தான் டயார்கி அப்படின்னு சொல்லப்படுது. மாகாண நிர்வாகத்தை 2 பகுதியாக பிரித்தாங்க. ஒன்று ரிசர்வ்டு சப்ஜெக்ட்ஸ், இதை கவர்னர் கண்ட்ரோல் பண்ணுவார். 2வது டிரான்ஸ்ஃபர்டு சப்ஜெக்ட்ஸ், இதை இந்திய அமைச்சர்கள் கவனிப்பாங்க. இது மூலமாக இந்தியர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகாரங்கள் வழங்க ஆரம்பிக்கப்படுது. இன்னொரு முக்கியமான மாற்றம் இந்த இரட்டை ஆட்சி முறையில் என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னா, மத்திய அளவில் 2 அவைகளை கொண்ட லெஜிஸ்லேச்சர் உருவாக்கப்படுது. வாக்குரிமை கொஞ்சம் விரிவுபடுத்தப்படுது. பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுக்கும் அடித்தளம் போடப்படுது. ஆனால் இந்த ஆக்டில் வந்த டயார்கி சிஸ்டம் ஒழுங்காக வேலை செய்யலை. அதனால 1935 அதை மாற்றுறதுக்கான நிலைமை வருது. அதை அடுத்த ஸ்லைடில் பார்க்கலாம். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935, அதாவது இந்திய ஆட்சி சட்டம் 1935. சரி, இதுவரைக்கும் வந்த எல்லா சட்டத்திலையும் இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்றைக்கி நம்ம இந்திய அரசியலமைப்பில் இருக்கிற நிறைய ப்ரொவிஷன்ஸ் இந்த ஆக்டில் இருந்து வந்தது தான். அதனால் இதை மினி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் என்னென்ன மாற்றங்கள் வந்துச்சு? முதல்ல ப்ரொவின்ஷியல் அட்டானமி. 1919 இரட்டை ஆட்சி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதாவது டயார்கி. மாகாண அதிகாரம் 2 பேருக்கிட்டையும் பிரிச்சிருந்தாங்க. ஆனால் அது நல்லா வேலை செய்யலை. அதனால 1935 அதை நீக்கிட்டு மாகாணங்களுக்கு இன்னும் அதிக அதிகாரம் கொடுத்தாங்க. இதை தான் ப்ரொவின்ஷியல் அட்டானமி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக ஆல் இண்டியா ஃபெடரேஷன். இந்தியா முழுக்க ஒரு கூட்டாட்சி அமைப்பை உருவாக்கலாம் அப்படின்னு திட்டமிடுறாங்க. ஆனால் அது நடைமுறைக்கு வரலை. ஸோ இந்த பாயிண்ட்டை எக்ஸாமில் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. 1935 சட்டம் கூட்டாட்சியை உருவாக்கியது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அது தவறு. ஏன்னா அது முன்மொழியை மட்டும்தான் செய்யுது, அதாவது ப்ரொப்போஸ் மட்டும் தான் பண்ணுது, இம்ப்ளிமெண்ட் செய்யலை. அடுத்ததாக 1937 ஃபெடரல் கோர்ட் உருவாக்கப்படுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1935 சட்டம் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டது. இப்போ இன்னொரு கேள்வி, நம்ம கான்ஸ்டிடியூஷனில் கவர்னர் இருக்கார், பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ் இருக்குது, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா எல்லாமே இந்த 1935 உருவாக்கப்பட்ட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லேருந்து தான் வருது. ஸோ இந்த சட்டத்தை இன்றைய இந்திய அரசியலமைப்போட முதுகெலும்பு அப்படின்னும் சொல்கிறாங்க.
அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அரசியல் நிர்ணய சபைக்கான கோரிக்கை. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி, இந்தியாவோட அரசியலமைப்பை யார் எழுதணும்? பிரிட்டிஷ் அரசாங்கமா இல்லை இந்தியர்களா? இது அடுத்த பெரிய டிஸ்கஷனாக உருவாச்சு. இந்த ஐடியாவை முதல்ல சொன்னவர் எம்என் ராய். 1934 இந்தியாவுக்கான அரசியலமைப்பை இந்தியர்களே உருவாக்கணும் அப்படின்னு அவர் முதலாக சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இந்தியன் நேஷனல் காங்கிரஸும் இந்த டிமாண்டை சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஆனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதுக்கு உடனே ஒத்துக்கலை. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கக்கிட்ட இருந்து அக்செப்டன்ஸ் வர ஆரம்பிக்குது. 1940 ஆகஸ்ட் ஆஃபர், 1942 கிரிப்ஸ் மிஷன், அதாவது கிரிப்ஸ் தூதுக்குழு. ஆனால் இந்த 2 முயற்சிகளும் முழுமையான ஒரு விடையை கொடுக்கல. கடைசியில் 1946 கேபினட் மிஷன் பிளான் வருது. இந்த 2 முயற்சிகளும் முழுமையான விடையை கொடுக்கல. ஆனால் கடைசியில் 1946 கேபினட் மிஷன் பிளான் வந்தது. இந்த கேபினட் மிஷன் பிளான் தான் கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி உருவாக அஃபிஷியல் ஃப்ரேம்வொர்க்கை அமைச்சு கொடுத்தது. அதாவது நம்ம கான்ஸ்டிடியூஷன் எழுதுகிற ப்ராசஸ் இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. இந்த ஸ்லைட்ஸில் நிறைய டேட்ஸ் இருக்குது, ஆனால் இதில் ஒரு லாஜிக் இருக்குது. அதாவது 1934 அரசியல் நிர்ணய சபைக்கான ஒரு ஐடியா உருவாக்கப்படுது. 1946 அது நடைமுறைப்படுத்தப்படுது. நடுவில் நடந்தது எல்லாமே ஒரு நெகோசியேஷன்ஸ், அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்திய அரசியல் நிர்ணய சபை. இந்திய அரசியல் நிர்ணய சபை, அதாவது கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி எப்படி உருவானது? முதல்ல அதோட மொத்த உறுப்பினர்கள் 389 பேர். இந்த நம்பரை கண்டிப்பாக மறக்கவே கூடாது. இதில் 296 பேர் பிரிட்டிஷ் இந்தியாவில் இருந்தும் 93 பேர் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்த உறுப்பினர்களை மக்கள் நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்தாங்களா அப்படின்னா அது கிடையாது. இது டைரக்ட் எலெக்ஷன் மாதிரியான முறை இல்லை, இன்டைரக்ட் எலெக்ஷன். அதாவது அந்தந்த மாகாணங்களோட சட்டமன்ற உறுப்பினர்கள் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி மெம்பர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த எலெக்ஷன் எந்த மெத்தடில் நடந்தது? அதாவது ப்ரொபோஷனல் ரெப்ரசன்டேஷன் த்ரூ சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். இப்போதைக்கு இந்த நேமை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்த சாப்டர்ஸில் இதை டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ முக்கியமான டேட்ஸ். டிசம்பர் 9, 1946 இந்த அரசியல் நிர்ணய சபையோட முதல் மீட்டிங் நடக்குது. 26 நவம்பர் 1949 அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்படுது. 26 ஜனவரி 1950 இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வருது. இந்த 3 முக்கியமான தேதிகளும் வருடங்களும் கண்டிப்பாக நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இதை கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக அரசியல் நிர்ணய சபையோட முக்கிய உறுப்பினர்கள். ஸோ இப்போ அரசியல் நிர்ணய சபை, அதாவது கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியை உருவாக்கியாச்சு. இப்போ அதை யாரை வச்சு ரன் பண்ணுறது? இந்த பேர்கள்லாம் ரொம்ப முக்கியம். முதல்ல இந்த மீட்டிங்க்கு தலைமை தாங்கினது சச்சிதானந்த சின்ஹா. இவர் டெம்பரரி பிரசிடெண்ட்டாக இருக்கார். அதுக்கப்புறமா அதோட பெர்மனன்ட் பிரசிடெண்ட்டாக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. இந்த பேர் எல்லாரும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், ஏன்னா பின்னால் இந்தியாவோட முதல் குடியரசுத் தலைவராக ஆனதும் இவர் தான். அடுத்ததாக கான்ஸ்டிடியூஷனல் அட்வைசர், அவரோட பேர் பிஎன் ராவ். உலக நாடுகளோட கான்ஸ்டிடியூஷன்ஸை ஸ்டடி பண்ணதில் பிஎன் ராவோட பங்களிப்பு ரொம்பவே பெருசு. அடுத்ததாக வரைவு குழு, அதாவது டிராஃப்டிங் கமிட்டி. 29 ஆகஸ்ட் 1947 இந்த டிராஃப்டிங் கமிட்டி உருவாக்கப்படுது. இதில் மொத்தம் 7 உறுப்பினர்கள். இதோட சேர்மன் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இதனால தான் அவரை ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். ஸோ நம்ம இந்தியாவோட அரசியலமைப்பை ஒருத்தர் மட்டுமே எழுதலை, முழு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி, அதாவது இந்த அரசியல் நிர்ணய சபையில் பல விவாதங்கள் நடந்து பல கமிட்டிஸில் அதை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக டிராஃப்டிங் கமிட்டி அதை ஃபைனல் டிராஃப்டாக தயாரிக்கிறாங்க. அதனால நம்மளோட இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது ஒரு கலெக்டிவ் எஃபோர்ட்னால உருவானது. ஸோ இந்த டிராஃப்டிங் கமிட்டி அண்டு கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி இந்த செக்ஷன்ஸில் இருந்தும் எக்ஸாம்ஸில் நிறைய கேள்வி கேட்குறாங்க. அதனால் ராஜேந்திர பிரசாத், சச்சிதானந்த சின்ஹா, பிஎன் ராவ், டாக்டர் அம்பேத்கர், ஸோ இந்த நேமெல்லாம் ப்ராப்பராக அவங்களோட ரோல்ஸ் கூட கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இந்தியாவில் தற்போதைய அரசியலமைப்பு சிக்கல்கள். இந்த சாப்டரை படிக்கிறது இந்திய அரசியலமைப்பு உருவான வரலாறை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி இந்திய அரசியலமைப்பு எப்படி செயல்படுது அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நியூஸில் தினமும் என்னென்ன பார்க்குறோம்? கவர்னர், காவேரி வாட்டர் டிஸ்பியூட்,
ஆன்டி டிஃபெக்ஷன், சுப்ரீம் கோர்ட்டோட வேரியஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ், ஃபெடரலிசம் ரிலேட்டட் இஷ்யூஸ், இந்த வார்த்தைகள்லாம் தினமும் நம்ம நியூஸில் பார்க்குறோம். இது எல்லாமே நம்ம படிக்கிற கான்ஸ்டியூஷன்ஸோட டாபிக் தான். முதல்ல கவர்னர். ஒரு மாநில சட்டமன்றம் ஒரு பில்லை பாஸ் பண்ணுச்சுன்னா கவர்னர் உடனே சைன் பண்ணணுமா, திருப்பி அனுப்பலாமா, எவ்வளோ நாள் வச்சிருக்கலாம், இப்படி நிறைய கான்ஸ்டியூஷனல் இஷ்யூஸ் அடிக்கடி டிஸ்கஷனில் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்ததாக இன்டர்ஸ்டேட் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட்ஸ். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காவிரி, முல்லை பெரியாறு, மேகதாது, இது எல்லாமே நம்ம அடிக்கடி நியூஸில் வர்றதை பார்க்கலாம். கான்ஸ்டியூஷன்ஸில் இருக்கிற ப்ரொவிஷன்ஸோட அடிப்படையில் தான் இந்த டிஸ்பியூட்ஸும் ஹேண்டில் பண்ணப்படுது. அடுத்ததாக ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஒரு எம்எல்ஏ அல்லது எம்பி தன்னோட கட்சியை விட்டுட்டு வேறு கட்சிக்கு போனால் என்ன ஆகும், அவரோட மெம்பர்ஷிப் தொடருமா இல்லையா, இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான லா தான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா. ஸோ இதோட அசோசியேட் ஆகிற இன்னொரு டேர்ம் வந்து ஹார்ஸ் ட்ரேடிங். அதாவது ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கவர்மெண்ட் அமைக்கிற நேரத்தில் எம்எல்ஏக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பார்ட்டி மாற வைக்க முயற்சி நடந்தால் அதை பொதுவாக ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் ஆன்டி டிஃபெக்ஷன் லா வந்து கொண்டு வரப்பட்டது. அடுத்ததாக சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ். ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்னென்ன அதிகாரம், ஜிஎஸ்டி, கவர்னர், ஃபண்ட்ஸ், பட்ஜெட்ஸ், இது மாதிரி பல டிஸ்கஷன்ஸ் இந்த டாப்பிக்குள்ளே வரும். கடைசியாக ஜுடிஷியல் ரிவ்யூ. ஒரு சட்டம் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக இருந்தால் அதை யார் டிசைட் பண்ணுவாங்க, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ஸா, சுப்ரீம் கோர்ட்டா, ஹை கோர்ட்ஸா, இந்த ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் என்னென்ன அதிகாரங்கள் இருக்குது, ஸோ இதெல்லாம் பற்றி பேசுகிறது தான் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ. இது வரைக்கும் நம்ம படித்த 200 வருடங்களில் நடந்த இந்திய அரசியலமைப்போட உருவாக்கம் இன்றைய இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம இந்த சாப்டரோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் நீங்கள் இந்திய அரசியலமைப்பு எப்படி உருவாச்சு, பல்வேறு பிரிட்டிஷ் சட்டங்களோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத புரிஞ்சிருப்பீங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸில் கேட்கப்பட்ட சில கொஸ்டின்ஸை பார்க்குறோம். இந்த கொஸ்டின்ஸை வந்து இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த வீடியோவில் இருந்து நீங்கள் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் இந்த டாப்பிக்கை வந்து ஒரு டெக்ஸ்ட் புக்கில் வந்து ரீட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி 2 to 3 டைம்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா எக்ஸாம்ஸில் உங்களால் கான்ஃபிடெண்ட்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஃபைனலி நீங்கள் டேட்ஸை மட்டும் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இந்த வரலாறை வந்து ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சட்டமும் ஏன் வந்தது, அது என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது, அடுத்த சட்டம் ஏன் தேவைப்படுது, இந்த ஃப்ளோவை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஹிஸ்ட்ரியை மனப்பாடம் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அடுத்த சாப்டரில் இந்திய அரசியலமைப்போட இன்னொரு முக்கியமான டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். நன்றி.